ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் செய்ய போகிறோம். வாங்க, களிமண் பிள்ளையார் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நம்ம இப்போ பிள்ளையாரை ஈஸியாக செய்ய போகிறோம். சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஐஸ்கிரீம் கோன் மாதிரி செய்யணும். இப்போ பிள்ளையார் இப்படி நடுவில் இந்த நம்ம கல் மேலே தான் பிள்ளையார் மேடை வச்சுட்டோமா. அப்புறம் பிள்ளையாரை நல்லா அழுத்துவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கூட நீட் ஆக்கிக்கலாம் பிள்ளையார். உங்களுக்கு வேணும்னா நீட்டாக ஆக்கிக்கலாம், பெருசாக வைக்கலாம். எங்களுக்கு இந்த அளவு போதும். பிள்ளையார் பார்த்துக்கோங்க எப்படி இதுன்னு. இதுதான் பிள்ளையாரோட மொத்த பாடி வச்சுட்டோமா. இப்போ ரெண்டு பக்கம் கை செய்ய போகிறோம். இப்போ பிள்ளையாருக்க லைட்டாக பெண்ட் பண்ணிடணும். தெரியுதா? இந்த பக்கங்கிறது இது முன்னாடி, இது பின்னாடி. பிள்ளையார் வந்து இப்படி இருக்கிற களிமண்ணை இப்படி லைட்டாக சாய்ச்சிடணும். அப்படி சாய்ச்சிங்கன்னா ஓகே. அப்புறமாட்டுக்கு தான் இப்போ பிள்ளையாருக்கு வயிற்றுக்கு வந்து நம்ம இந்த உருண்டை சைஸ்க்கு தான் அதுக்கு ஒரு பால் செய்யணும். இந்த மாதிரி ரவுண்டாக பாலை ஊற்றிட்டு இதில் ஒரு பைசு மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா இந்த அரைப்பை இதுக்கு தான் அதை எடுத்து இங்கே வச்சுட்டிங்கன்னா பிள்ளையாருக்கு வயிறு. பிள்ளையாருக்கு வயிறு எதுல போட போறா? லவஞ்சிலியா போட போறா? பிளாக்ஸ்லேயே தான். பிளாக்ஸா? நீட்டாக செஞ்சு அந்த ஜே மாதிரி இப்படி மாற்றிக்குங்க. இப்படி மாற்றினா தும்பிக்கை. தும்பிக்கையில் நம்பிக்கை. தும்பிக்கை என்னடா அந்த பேசிக்கிட்டா வயிற்று கிழக்கு அப்படிதான் வரும் ப்ரோ. கண்ணு இரு கண்ணெல்லாம் வைப்போம் நாங்கள். இங்கே தான் அப்படியே சைடில் வந்து இப்படி அமுக்கி விட்ருங்க. கிட்டவா சைடில் வந்து இந்த உள்ளுக்கு அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா தும்பிக்கைக்கு லட்டு வைப்போமா இல்லை கொய்கட்டை? நாங்கள் மேரிகோல்டு பிஸ்கெட் வைப்போம். ட்ரை பண்ணியா வித்யா? கோபுரம் கொஞ்சம் ஹைட் ஆகிடும். 2 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு விநாயகர். பிள்ளையாருக்கு காது வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உருத்தை கட்டி இப்போ வந்து வடை சுட போகிறோம். பிள்ளையாருக்கு காது வந்து வடை சுடணும். இப்படி ரவுண்டாக இட்லி மாதிரி சுட்டோமா? தெரியுதா? பார்த்திப்பா? இது யூடியூப்ல போட போறியா? ஆமாம். நான் நல்லா தான். இப்போ அருமையாக தான் கடைசியாக வரும் பாரு. ஃபினிஷிங் தான். இப்போ இதை 2ஆக உடைக்கணும். வாங்கின்னு 2 பீஸாக போட்டிங்கன்னா பிள்ளையார் காது. எவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். சிம்பிள் மெத்தட்ஸ் ஆஃப் மேக்கிங் பிள்ளையார். அப்படியே நீங்கள் சைடில் வந்து இப்படி தள்ளி விடணும். அப்படி அமுக்கி விட்டிங்கன்னா சரியாயிடும். வந்துட்டாரு. இப்போ நம்ம பிள்ளையாருக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னாலே சத்தியமா கால் அங்க பிள்ளையார் மாதிரி இருப்பாரு. அப்புறம் வந்து இப்போ பிள்ளையாருக்கு கால் செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பிள்ளையாருக்கு கால் செய்ய போகிறோம். அதுவும் அதே மாதிரி நீட்டாக ஒரு பெரிய உருண்டுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கோங்க. எந்திரிக்காத, தலையை தூக்காத. நீ பாரு எவ்வளோ அருமையாக பிள்ளையார் செஞ்சு மறுபடியும் இன்னொரு வாட்டி உன்னை செய்ய விட போகிறேன் பாரு. நீ செய், நான் வீடியோ எடுக்கிறேன். நான் உன்னை செய்ய விட போகிறேன். நீ என்ன பண்ண? பிள்ளையாருக்கு கோவப்படுத்திக்கிறேன். நம்ம எனர்ஜி போயிங்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் காலுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அதை இப்படி சைடில் வச்சு இப்படி ஓரமாக நீங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்படி எடுத்துக்கிறோமா, இப்படி வைக்கிறோமா, இப்படியே வளைச்சி எடுத்துன்னு வந்து இப்படி கீழே விட்டிங்கன்னா பிள்ளையார் கால். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் கால் இப்படி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. அவ்வளோதான், பிள்ளையார் கால் ரெடி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கை செய்ய போகிறோம். ரெக்கார்ட் ஆகிதாடாங்க? எல்லாமே ரெக்கார்ட் ஆகிது. நம்ம ஒழுங்காக தேர்தா பாரு. அதை என் மூஞ்சி தான். ஓகே, இப்படி செஞ்சதுல நேராக அப்படி வாங்கி வச்சா போதும். ஆனால் நிற்காது. அதனால் இப்போதைக்கு நம்ம அதுக்கு குச்சி ஸ்டாண்டு கொடுக்கணும். ஜிக்க டிங். அவ்வளோதான், முடிஞ்சுது. சின்னதா வையா. சரி, அப்படின்னா சின்னதாக வைக்கணும்னா நம்ம ஒட்டு கட்டையை சாட்டி ஆகிடும். அந்த இது வேணாம். ஏய், நீ புட்டு போட்டி அதை எடுத்துடா. ஓகே, இது ஓகே. சின்னதாகிடுச்சு. வெரி சிம்பிள். இந்த மாதிரி இதை கையை அப்படியே டேரெக்டாக ஸ்கூட்டிங் இன்சைட் பண்ணிட்டீங்கன்னா நின்றுடும். ஆசீர்வாதம் பண்ணோம். இடது கையில் லட்டு வைக்கணும். சைட் ஆகுது. எது? ஏய், வண்டி வீந்துச்சு வரா.
தூக்குடா நாடா ப்ரோ உள்ள போச்சு ஸ்டாண்ட் உள்ள போட்டுருக்கோம். வண்டி உள்ள நின்னுச்சு. இப்ப நீ பாரு கை சைடா போறதால பிள்ளையா இருக்கும். பெட்ரோல் ஊத்துதா தண்ணியா? அடி தண்ணிடா கல் மேல நிக்க வை. வண்டி நவுத்தினா முன்னாடி நவுத்தினா. அந்த மாதிரி ஊத்துதா? ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படி கை தட்டு அன்னத்துக்கு தட்டு குண்டா ஒரு லட்டு வைப்போம்ல அதுக்கு இப்படி வச்சுட்டு இப்படி இன்னொரு கை வச்சிருவோம். அது குச்சி வந்து சைடு விட்டு ஓகே இப்படி கை நிக்கிறதுக்காக இப்படி கிராஸ்ல விட்டீங்கன்னா கை நிற்கும். அப்படியே இந்த கிராஸ்ல இருந்து இப்படி சொருக்கலாம். உங்களுக்கு சொருவத்து காட்டுறேன் கிட்ட வாங்க. நிற்கிதுங்களா? அப்படியே இப்படி கிராஸ்ல இருந்து சொருவின்னு இப்படி வச்சுங்கன்னா போதும். அவ்வளோதான். எத்தனை கை? 4 கை. 2 கை முடிஞ்சிச்சு. எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டு வச்சு இப்போ அப்படியே அதுக்கு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளியார் வந்து முடிஞ்சிச்சு. அப்புறமா குட்டி வந்து எலி வைப்பாங்க. அது இது பாருங்க இதான் எலி. அது எலி எப்படின்னாக்கா விஷயத்தில் வச்சு அமைக்கினீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி நீ கச்ச 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 கச்சன்னு கொத்தினீங்கன்னா எலி வந்துடும். அப்புறமா மூடி குத்தினா அதுவே கீழே போயிடும். அப்படியே கீழே போயிடும். ஒரு குட்டி உண்டு எலிக்கு வால் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு அப்படி இங்கே வச்சு இப்படி வச்சிங்கன்னா எலி வால். பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா 90% ரெடி. இன்னும் 10% என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி முழைன்னு ஆக்கணும், தேய்க்கணும், அப்புறம் கண் வரைகிறது, டிசைன் போடணும்னா டிசைன் போடுறது, மணி மாட்டுறதுனா மணி மாட்டுறது, இந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்டெப்பு தான் புள்ளியார். இது நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக டிசைனை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளையார் வரும். சரிங்களா? பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா கணேசா நீ மனசு வச்சா ஹீரோப்பா. பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா கணேசா நீ கருணை வச்சா நானும் ஹீரோப்பா.